அழகான பாலம் முடித்து நடந்து நடந்து கொஞ்சம் நடந்து போன குள்ளாயம் போட்டு போனை குள்ளாவும் போட்டு குள்ளாவும் போட்டு போனை குள்ளாவும் போட்டு அனைவருக்கு வணக்கம். சென்னை கலை சங்கமம் நம்மூர் திருவிழா அதை முன்னிட்டு இங்கே மகாபாரத காவியம் அத்வன நெல்வளைப்பு கௌமலை திருக்கல்யாணம் காட்பாடி வட்டம் வேலூர் மாவட்டம் ஸ்ரீ சக்திவேல் நாடகம் என்றும் பாச்சால மகாராஜ சபையில் வருகின்ற விதங்கள் காண்க. ராஜா தூணி கவரிதாசத்தை ஆண்டு வரக்கூடிய பாச்சால மன்னன் வருகின்ற விதங்கள் காண்க. ஐயா பாச்சால நாடு அல்லது கவரி தேசம் துருபதேய நாடு பரிவாரம் செய்திருக்கக்கூடிய பாச்சால மன்னன் அருகிலே மந்திரிமார்களும் நீதிமந்திரி புத்திமதி அவர்கள் புடசூடத்தக்க மந்திரிமார்களா? ஐயோ நாட்டு மக்கள் மிக சாபத்தோடு இருக்கும் பொழுது எப்படி என்றால் இந்த அரங்கை எதற்காக கூட்டிருக்கின்றேன் தெரியுமா? என் மகளாக இருக்கக்கூடிய திரௌபதா தேவி கன்னிப்பருவம் நீங்கி மங்கைப்பருவம் அடைந்திருக்கின்றார். எப்படி என்றால் துரோணரை கொல்லும் பொருட்டாக ஒரு மகனையும் திரௌபதிக்காகவே அர்ஜுனனுக்காகவே ஒரு பெண்ணையும் பெற்றிருக்கின்றேன். வியாசர் உபன்யாசரை கொண்டு துரோணராக விளங்கக்கூடியவர் என்னை புறமுதுகிட ஓடச் செய்தார். அன்னவரை பழிவாங்க வேண்டும் என்று இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் கொண்டு துரோணரை கொல்லும் பொருட்டாக துஷ்டத்துவன் என்று சொல்லக்கூடிய பிள்ளையும் அர்ஜுனனுக்காக அர்ஜுனனை மருமகனாக்க வேண்டும் என்று
ஆச்சாரிய பெற்றிருக்கின்றேன். அப்படி பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே திரௌபதா தேவி மங்கைப்பருவம் அடைந்து விட்டார். ஆனால் பாண்டவர்கள் துரியன் செய்த இடரால் மாண்டு விட்டார் அரக்கமாளிகள் என்று உலகத்தார்கள் சொல்கின்றார்கள். ஆனால் வேதவியாசரோ இமயமலையில் இருக்கக்கூடிய எதுவில்லை எடுத்து வைத்து செய்யப்பட்ட விதவெல்லை கொண்டு வந்து சுயம்பர வேள்வி நாட்டு சொல்லியிருக்கின்றார். ஆகையால் என் மகளாக விளங்கக்கூடிய திரௌபதா தேவியையும் தோழிமார்களையும் சீக்கிரமாக அழைத்து வா. சுயம்பர வேள்வி நாட்டு வாயாக செய்ய வேண்டும். எப்படி என்றால் எகுவினால் செய்யக்கூடிய வில்லை எடுத்து வந்து சுயம்பர வேள்வி நாட்டி விட்டாய். மேலே இருப்பதோ மச்சேந்திரம், கீழே இருப்பதோ சுழல் சக்கரம். மேலே அதற்கு மேலே மச்சேந்திரம், கீழே சந்தன குழப்பம். சந்தன குழப்பத்தை பார்த்தவாறு மேலே இருக்கிற மச்சேந்திரத்தை அறுவடை செய்த சந்தனத்தை அறுவடை செய்தால் எக்குலத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் என் மகளை திருமணம் முடிப்பேன் என்று மகளை திருமணம் செய்வேன் என்று 56 தேசத்துக்கும் லிகிதம் எழுந்து ராஜாதிபதிகளை சீக்கிரமாக அழைத்து ஆகட்டும்.
முடி மன்னர் கூடை சூழ அந்த கூடை தப்பிக்க முடி மன்னர் கூடை சூழ கூடை சூழ கூடை சூழ வந்தே நீரோ ராஜன் வந்தே வந்தே நீரோ ராஜன் வந்தே ராஜன் வந்தே ராஜன் வந்தே யாரோ சென்ற ராஜன் வந்தே வந்தே அந்த முல்லையானே ஏறி 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 சேனை சூய 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 பருவ சேனை சூய சேனை சூய மேடைக்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் யார் யார் என்று அறிந்து இந்த வில்லை விளைக்க செய்ய வேண்டும். இந்த வில்லைக்கு சொந்தக்கார நாளே ஆகும். துறை துரியாத சக்கரவர்த்தி வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. நீங்கள் யார் என்று சொன்னால் தெரியும். மரகத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய தராசந்திரன் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். மத்திய தேசம் சல்லிய மகாராஜன் சொன்னால் தெரியும். உன்னுடைய ராமதேவ கண்ணமகாராஜன்
வெள்ளரெல்லாம் அவர்த்தேர சபையிலே ஐவர் நடுவிருந்த அச்சுர பெருமான் இல்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம் சற்று நேரம் அமருங்கள். அச்சுர பெருமான் வருவார், வில்லை வலிப்பார், திருமணம் நடக்கும். அவருங்க பார்க்கலாம். இந்த வில்லை வலிப்பவர்களுக்கு பெண் தருவதாக நிச்சயித்திருக்கின்றார் பாச்சார மன்னன். இந்த துங்கவில்லை பழிக்காமல் போனாலும் எப்படி என்றால் இந்த வில்லாகப்பட்டது சாத்தியிருக்கின்றோம். வேறே மத்தியத்திலும் இருக்கிறது, சந்தரக்கிலும் இருக்கிறது. இந்த வில் வளர்ச்சி கட்டி மத்தியத்திரத்தை அளவிட செய்து சந்தரக்கிலத்தை பார்த்து மத்தியத்தில் வரவிட செய்தால் இந்த திரௌபதியை எனக்கு தருவதாக நிச்சயம். அப்படியா? இதோ இதோ நாடே வலை கூறப்பா, இந்த வில்லை நாடே வலை கூறப்பா, இந்த நாடே வலை கூறப்பா, இந்த வில்லை நாடே வலை கூறப்பா, நாடே வலை கூற நாளைய புத்து எந்த சமர்த்தலை எப்படியாகிறோம்? எப்படி என்றால் 33 கோடி தேவரும் வளைக்க மாட்டார். இந்த ஜெகத்தில் இருந்த பேர்கள் மூவர்களும் வளைக்க மாட்டார். 33 கோடி தேவர்களும் வளைக்க மாட்டார்.
நான் இந்த பெண்ணை இப்படியே வைத்துக் கொண்டு இருப்பதுதான். எப்படி என்றால் பெரியவர்களே, கர்ணனாக விளங்கக்கூடியவன் நாடேற்றிருப்பார், வளைத்திருப்பார். ஆனால் அர்ஜுனனுக்கென்று பிறந்தவள் என்று சரையலியாக அவதாரம் எடுத்து மன்னனந்த பகவானாகவன் நாடை அறுத்து விட்டார். இப்போது யார் வருவது என்று பார்க்கலாம். யார் வருகிறார்கள் பார்த்தாரா? ஆசிரியர் சுபட்சமத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். எப்படி வில்லரங்க மேடையிலே சுயவரம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் வந்தது யார் என்று சொல்லுங்கள். உங்களை பார்த்தால் பிராமண போல் தோன்றுகிறது. அடியேன் பிராமணன் தான், கடலை பார்ப்பான். இதோ இங்கு என்ன நடக்கிறது? சுயவர கல்யாணம், வேள்வி, திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது. மன்னாதி மன்னரெல்லாம் வந்து விளைத்தார்கள். வளைந்து விட்டார்களா? வளைத்தவரும் விழுந்தவரும் எழுந்தவருமாய் இருந்து ஒரு விரமாக இருக்கின்றார்கள். இந்த வில்ல வளைப்ப ஒருவருமே கிடையாது என்று உலகமெல்லாம் தெரிந்திருக்கிறது. மன்னாதி மன்னர்களால் முடியாத வேலை. ஒருவேளை நான் முயற்சித்து பார்க்கலாமா? ஐயா, எக்குலத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏழை எளியவர் எக்குலத்தை சேர்ந்தவர் மன்னராக இருந்தால் வளைப்பவருக்கு பெண் என்று உத்தரவு. உன்னால் முடிந்தால் வளைத்து பாருங்கள் சற்று. ஏழை பாப்பன் பிள்ளை வாழை கூறேன் எல்லோரும் கண்ணல் பாருங்கள். இந்த ஏழை பாப்பான் பிள்ளை வாழை கூறேன் எல்லோரும் பாருங்கள். ஏழை பாப்பன் பிள்ளை வாழை கூறேன் எல்லோரும் கண்ணல் பாருங்கள். இந்த ஏழை பாப்பான் பிள்ளை வாழை கூறேன் எல்லோரும் கண்ணல் பாருங்கள். இங்கு எல்லோரும் கண்ணல் பாருங்கள். ஆனா இடுக்கிற அம்மா எனக்கு ஒரு புனை சுண்டாங்கி அல்லவோ. இந்த ஆணை எடுக்கிற அம்மையாருக்கு ஒரு முறை சொல்லாங்கி அல்லவோ. கத்தும் பிள்ளைக்கு அள்ளி தந்து பகை சொல்லவோ. அக்கினியை கண்டு அள்ளி தந்து பகை சொல்லவோ. எப்படி என்றால் இந்த வில்லாகப்பட்டது நான் பிடிக்கும் மாத்திரத்தில் நீங்க அந்த வில்லை விடுத்து எடுக்கும் உதவியை பார்த்தால் இது எல்லவோ ஒரு மாற்றமாக தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆணை இழுக்கும் அம்மா எனக்கு ஒரு பூனை சுண்டாங்கி அல்லவோ. ஆணைக்கு ஒரு பூனை சுண்டாங்கி மாத்திரமோ அதை போல் தெரிகிறது உங்களுக்கு. அப்படி மறுபடியும் பார்த்தால் அந்த அக்னி ஐந்து கக்கும் பிள்ளைக்கு அள்ளி தண்டு பகை சொல்லவோ. அக்கினியை அள்ளி தண்டு ஏழை பாப்பான் பிள்ளை வாழை கூறேன் எல்லோரும் கண்ணல் பாருங்கள். ஏழை பாப்பான் பிள்ளை வாழை கூறேன் எல்லோரும் கண்ணல் பாருங்கள். ஐயா, உங்களை பார்த்தால் யாரோ ஒரு ஏழை பிராமணர் என்று அறிந்தோம். இப்பேற்பட்ட மன்னர் எல்லாம் வளைக்க முடியாதவில்லை. நீங்கள் வளைத்தீர் என்றால் உங்களை பார்த்து மிகவும் மெச்சிக்கொண்டோம். நீங்கள் வந்தவர் யார் என்று இருந்தாலும் என்னுடைய தங்கையாக திரௌபதி தேவியை திருமணம் செய்கிறோம். நான் வந்தது யார் என்று கேட்கிறாய்?
பஞ்ச பாண்டவர்களே தருமர் கிளையோன் தேவச்சானன் அன்னவர் கிளையோன் நடுநாயக மூர்த்தி விளையக்கூடிய அடியான் பெயர் தான் அர்ஜுன பகவான். அடியான் பெயரோ அர்ஜுன பெருமான். அப்படி இருக்க எனக்கென்று பிறந்த பிள்ளை தவம் இருந்து அக்னியிலே உதித்த ஐவர் ஆடம்பரி. அப்படி இருக்க இப்பொழுது திருமணம் நிற்கமல்லவா மாலை சூடி மங்கல்ய பூ மகிழ பூட்டினே மாலை சூடி மகிழும் பூட்டினே மாலை சூடினே மன மாலை சூடினே மாலை சூடினே சுற்றி பாலமாய் வந்து சூரியனை கை தோடுது பற்றி பாலமாய் வந்து பரமனை தானம் செய்து மாலை சூடினே மன மாலை சூடினே மாலை சூடினே மாலை சூடினே. ஐயா உங்களுக்கு திருமணம் முடிந்து ஆமா சூரியனை பார்த்து அம்மை விதித்து அருந்ததியை காட்டினீர்கள். புறப்படுங்கள் உங்கள் நகருக்கு. அப்படியாகட்டும் புறப்படுவோம். போ வாரும் என்ன திரௌபதா வாரும் போகலாம். வில்லை விளக்க வீரம் இல்லாத வேந்தர்கள் வாய் பேச்சு பேச வந்திருக்கிறார்கள். வில்லை விளக்க தகுதியானவர்களா? யாரு கொடுத்து என்ன உன்னுடைய வீரத்தை வில்லிடம் காட்ட வேண்டியதேனே? யாரை பாப்பா நிடம் காட்ட வேண்டும். வெள்ளை விளைக்க முடியாமல் ஒரு உறவாக விழுந்து எழுந்து அமர்ந்திருந்தவர்கள் மனச்சோர்வித்து நின்றார்கள் என்று நாம் அறிந்தோம். வீரத்துக்கு வந்திருக்கிறார்கள். உங்கள் வீரத்தை காட்டுங்கள். அங்கே பிச்சை எடுக்கக்கூடிய பிராமண பயனே நீ வந்து திரௌபதியை மனம் முடித்து போனால் இந்த அரசர்கள் நாங்கள் வாழ்ந்து எப்படி சும்மா இருக்க முடியும்? உனக்கு வீரம் இருந்தா எங்களோடு போட்டியிட்டு பாருடாம். என்னோடு மோதி பார்க்க நீங்கள் தயாரா? நான் பார்ப்பா நான் பாப்பான் நினைத்தாயா? பாப்பான் அல்ல, எதையும் பார்ப்பான். இந்த பார்ப்பான் எதையும் பார்ப்பான். எதையும் பார்ப்பான். ஓடவே தாக்குவேன், ஓடவே தாக்குவேன். பொறிகளையாலே வாட்டுவேன், பொறிகளையாலே வாட்டுவேன், பொறிகளையாலே வாட்டுவேன். எப்படி என்றால் அர்ஜுனன் வில்வளைப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம் ஒரு சில பகுதிகளை மட்டும் எடுத்து அரை மணி நேரத்திலே முடித்திருக்கின்றோம். ஒரு இரவு முழுவதும் நடக்கக்கூடிய நாடகம் இது. அரை மணி நேரம் மட்டும்தான் நேரம். எப்படி என்றால் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் பண்டதாங்கல் மகாஸ்தலத்தை சேர்ந்த ஸ்ரீ சக்திவேல் நாடகமன்றம் எப்படி என்றால் எங்களுக்கு ஆதரவு தந்து இதுவரைக்கும் கண்ணார பார்த்தவர்களுக்கும் காலார கேட்டவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு படுத்தி தந்திய தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்தின் அனைத்து அதிக நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இங்கு ஆடியோ அமைத்து கொடுத்து மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய கந்தன் லைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கொண்டு இப்பேற்பட்ட திடலிலே
எங்களுக்கு வாய்ப்பளித்து இதுவரைக்கும் கண்டு பார்த்த இப்படி அமர்ந்து குழுவாக இருக்கக்கூடிய உங்கள் மக்களை இது போன்ற மக்களை எப்படி பார்க்க போகிறோம்? உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி.